Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens. Holidays-nale அது நம்ம GT Holidays தான். South India's #1 travel brand. அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். இந்த இரண்டு ஒழுங்கு நடவடிக்கைகளை எப்படி பாக்குறது? அன்புமணிக்காவது பதவி இன்னும் பறிக்கப்படல, இங்க பதவியே தற்காலிகமா பறிக்கப்பட்டிருக்கு மல்லை சத்யாக்கு. ராமதாஸ் அவர்கள் ஒரு ஜனநாயகவாதியாக இந்த விஷயத்தில் நடந்திருக்கிறார். ஜனநாயகத்தை வைகோ காலில் போட்டு மிதித்திருக்கிறார். இரண்டுக்குமான வேறுபாடு இதுதான். பொதுவெளிக்கு எடுத்துட்டு வந்து கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளரை அவமானப்படுத்தியது யார்? இந்த கட்சியினுடைய கட்டுப்பாட்டுக்கு எதிராக பேசியது யார்? இந்த கட்சியினுடைய கட்டுப்பாட்டுகளுக்கு விதிகளுக்கு எதிராக செயல்பட்டது யார்? வைகோவுடைய மகன் வையாபுரி தானே. அப்போ வையாபுரி மீது தானே முதல்ல நீங்க ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கிறதுக்கு பரிந்துரை செஞ்சிருக்கணும். உங்க மகனுக்கு அனுப்பிச்சிட்டீங்களா? விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பிச்சிட்டீங்களா? அவரை முதன்மை செயலாளர் பொறுப்பிலிருந்து தற்காலிகமாக நீக்கிறோம்னு சொல்லிட்டீங்களா? வைகோ உண்மையிலேயே கட்சி தான் நடத்துகிறாரா அல்லது வேற எதையாவது நடத்துகிறாரா? அன்புமணி ராமதாஸ் நிச்சயமாக விளக்கம் கொடுக்க மாட்டார். பொதுக்குழுவே செல்லாதுன்றவர் இந்த பொதுக்குழு பரிந்துரைத்த ஒழுங்கு நடவடிக்கையை ஏற்பாரா? ஏற்றுக்கொண்டு விளக்கம் கொடுப்பாரா? கடைசியாக அன்புமணியை கட்சியை விட்டு நீக்குகிறேன் என்று அறிவிப்பார் ராமதாஸ். பொதுச் செயலாளரே நோட்டீஸ் அனுப்பிச்சிட்டாரு. அப்ப பொதுச் செயலாளர் முன்பு நான் நேர்ல ஆஜராகிறேன்னு சொல்றாரு. நீங்க நேரம் சொல்லுங்க, நாள் சொல்லுங்க, நான் நேர்ல வர்றேன்றாரு. சொல்லிட வேண்டியதானே. உங்களுக்கு விளக்கம் வேணுமா அல்லது அண்ணன் மல்லை சத்யாவை விளக்க வேணுமா? மல்லை சத்யாவை கண்டு அஞ்சி நடுங்குகிறார் வைகோ, அஞ்சி நடுங்குகிறார் அவருடைய மகன் என்றுதானே பொருள். உங்களுடைய அறிவிப்புக்கு நான் செய்தி சொல்லணுமான்னு கேட்கிறேன். என்ன ஒரு மோசமான பேச்சு இது! இவ்வளவு மோசமாக வெளிப்படுகிறாரே வைகோ. ஏன் பதட்டம்? ஏன் சார் பதட்டப்படுறீங்க? 6 பிரதமர்களை கேள்வி கேட்ட வைகோவுக்கு ஒரு ஊடகவியலாளருடைய கேள்வியை எதிர்கொள்ள முடியலையா? தெம்பு இல்லையா? திராணி இல்லையா? நடுங்குறீங்களா நீங்க? வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருப்பவர் திராவிட இயக்க சிந்தனையாளர் வல்லம் பஷீர் அவர்கள். சார் கிட்ட கேட்க நிறைய கேள்விகளும் சந்தேகங்களும் இருக்கு, பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம். இன்று 2 ஒழுங்கு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டதா தகவல் கிடைச்சிருக்கு. ஒன்று, ராமதாஸ் அவர்கள் கூட்டின சிறப்பு பொதுக்குழு கூட்டத்துல 16 அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள் அன்புமணி மீது அடுக்கப்பட்டது. அந்த மேடையிலேயே நடவடிக்கை எடுப்பாரு அப்படிங்கிற தகவல்களும் செய்தி ஊடகங்கள்ல பரவலா வந்தது. இருந்தாலும் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணுங்கிறதுனால ஒரு ஆலோசனை குழு, சட்ட ஒழுங்கு நடவடிக்கை குழு கூட்டி இன்னைக்கு பிரஸ் மீட் பண்ணி ஒரு நோட்டீஸ் அனுப்புவோம், அமைப்பு செயலாளர் விதிப்படி அதை அனுப்புவாரு, இந்த குறிப்பிட்ட நாளுக்குள்ள அங்க விளக்க வேணும் அன்புமணி கிட்ட இருந்து, அப்படி வரலன்னா அதுக்கப்புறம் நாங்க நடவடிக்கை எடுப்போம் அப்படிங்கிற மாதிரி பாமக தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி மதிமுகல பார்த்தோம்னா மல்லை சத்யா தற்காலிகமா அனைத்து பதவிகளுமே அவர்கிட்ட பறிக்கப்பட்டதா அவருக்கு நோட்டீஸ் போயிருக்கிறதா தகவல் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம அவரும் இதுக்கான விளக்கம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த 2 ஒழுங்கு நடவடிக்கைகளையும் எப்படி பாக்குறது? அன்புமணிக்காவது பதவி இன்னும் பறிக்கப்படல, இங்க பதவியே தற்காலிகமா பறிக்கப்பட்டிருக்கு மல்லை சத்யாக்கு. ராமதாஸ் அவர்கள் ஒரு ஜனநாயகவாதியாக இந்த விஷயத்தில் நடந்திருக்கிறார். ஜனநாயகத்தை வைகோ காலில் போட்டு மிதித்திருக்கிறார். இரண்டுக்குமான வேறுபாடு இதுதான். செயல் தலைவராக அன்புமணியை நியமித்தது என்பது பொதுக்குழுவால் நியமிக்கப்பட்ட அந்த நியமனம் அல்ல. பொதுக்குழு உறுப்பினர்கள் சேர்ந்து அவரை தேர்ந்தெடுக்கவில்லை. தலைவர் பொறுப்புக்கு சேர்ந்து தேர்ந்தெடுத்தார்கள். நிறுவனராக இருக்கிற ராமதாஸ் அதிரடியாக ஒரு அறிவிப்பை வெளியிட்டு தனக்கு அந்த அதிகாரம் இருப்பதாக சொல்லி அவரை செயல் தலைவர் என்கிற பொறுப்புக்கு கொண்டு வந்தார். இப்ப செயல் தலைவர் பொறுப்பிலிருந்து அவரை நீக்கிடலாம், உடனடியாக ராமதாஸ் நீக்க முடியும். ஆனா ராமதாஸ் அப்படி நடந்துக்கல. ராமதாஸ் என்ன செய்யறாருன்னா, பொதுக்குழுவை நடத்தி பொதுக்குழுவில எல்லாவற்றையும் பேசிவிட்டு அதன் பிறகு ஒழுங்கு நடவடிக்கை குழுவின் மூலமாக இந்த குற்றச்சாட்டுகளை அடுக்கி அமைப்பு செயலாளர் மூலமாக கடிதத்தை அனுப்பி இருப்பதாக இன்றைக்கு பத்திரிகையாளர்களிடத்திலே சொல்லி இருக்கிறார். செயல் தலைவர் பொறுப்பை உடனடியாக ராமதாஸ் அவர்களே பறிக்க முடியும். ஆனால் அப்படி அவர் நடந்து கொள்ளவில்லை. மாறாக கட்சியினுடைய சட்ட விதிகளுக்கு உட்பட்டு அவர் நடந்து கொண்டிருக்கிறார் என்றுதான் நான் புரிந்து கொள்றேன். அப்ப ராமதாஸ் கிட்ட இன்னொரு பிரச்சனை இருக்கு. அப்ப ஏன் தலைவர் பொறுப்புல இருந்து உடனே தூக்குனாரு அப்படின்னா, அன்னைக்கு அந்த கட்சிக்கு நிறுவனராக இருந்த ராமதாஸ் தலைவர் பொறுப்பில் இருந்த அன்புமணியை உடனடியாக நீக்கியவர். இப்போது தலைவராக இருக்கிற ராமதாஸ் செயல் தலைவர் என்கிற அன்புமணி பொறுப்பை உடனடியாக நீக்க முடியலையான்னு கேட்டா, தலைவருக்கு வேறு ஏதோ சில அதிகாரங்கள் குறைவாக இருக்கிறது நிறுவனரை விட என்று நீங்கள் புரிந்து கொண்டாலுமே கூட அவர் ஸ்டில் நிறுவனர் கம் தலைவர் தான், சேர்மன் அண்ட் ஃபவுண்டர் தான். அப்போ ஏன் அதை செய்யல அப்படிங்கிறதுக்கு பின்னால் ஏதோ அரசியல் ஒளிந்திருக்கிறது. இந்த கட்சியை வேறு விதமாக கொண்டு செல்வதற்கு அன்புமணி தயாராகிவிட்டார். எனவே அதை முறியடிப்பதற்கு சில வியூகங்களை வகுத்து விட்டார் ராமதாஸ் என்றுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இங்க என்ன பிரச்சனைன்னா, நீங்க ஊடகங்கள்ல யூடியூப் சேனல்ஸ்ல கட்சியினுடைய மரியாதையை கண்ணியத்தை குலைக்கும் வகையில் நீங்கள் பேசி வர்றீங்க.
கட்சி விரோத நடவடிக்கையில நீங்க ஈடுபடுறீங்க அப்படின்னு சொல்லி தற்காலிகமாக உங்களுடைய எல்லா பொறுப்புகளும் பறிக்கப்படுதுன்னு வைகோ 17ஆம் தேதி ஒரு கடிதத்தை ஒழுங்கு நடவடிக்கை ஏன் பரிந்துரைக்க வேண்டும் என்று விளக்கம் தர்றார். இப்ப மல்லை சத்யா அவர்கள் மீது இந்த குற்றச்சாட்டுகளை வைகோ வைப்பாரே, ஆனால் வைகோ முதலில் நோட்டீஸ் அனுப்ப வேண்டியது அவருடைய மகன் வையாபுரிக்கு தான். ஏன்னா இவர் ஒரு குற்றச்சாட்டை வைத்தார். இவர் சுப்ரீமோ, இவருக்கு வானளாவிய அதிகாரம் இருக்கு பொதுச் செயலாளருக்கு. அதனால இவர் எது பேசினாலும் ஏற்றுக்கொள்ளலாம்னு வச்சுக்கோங்க. அதுவே முதல்ல தவறுதான். அந்த கடிதத்துல ரொம்ப தெளிவா வைகோ ஒரு செய்தியை குறிப்பிடுறாரு. என்ன சொல்றாருன்னா, இந்த நடவடிக்கை கட்சியிலிருந்து வெளியேற்றுவதற்கான எல்லா வாயில்களையும் திறந்ததற்கான காரணம் கட்சியினுடைய உட்கட்சி நடவடிக்கைகளை பொதுவெளியில் பேசியதுங்கிறாரு. முதலில் பொதுவெளியில் கட்சியினுடைய நடவடிக்கையை பேசியவர் யார்? வைகோ தான் பேசினார். சம்பந்தமே இல்லாத ஒரு கேள்விக்கு சம்பந்தமே இல்லாமல் மல்லை சத்யா குறித்து ஒரு பதிலை பேசியது யார் என்று கேட்டால் இதே வைகோ தான். சரி, வைகோ பொதுச் செயலாளர், அவர் மீது நடவடிக்கை கேட்க முடியாது. அதனால்தான் நான் சொல்லிட்டேன் அவருக்கு வானளாவிய அதிகாரம் இருக்குன்னு. அப்போ வைகோ ஒரு குற்றச்சாட்டை வைத்து மாத்தையாவோடு ஒப்பிட்டு துரோகி என்றெல்லாம் மல்லை சத்யா அவர்களை உருவகப்படுத்தி கட்சிக்குள் ஒரு மிகப்பெரிய சலசலப்பை வைகோ உருவாக்கியதற்கு பிறகு மிகுந்த கவனத்தோடு கண்ணியத்தோடு கட்சியினுடைய நலன் கருதி மல்லை சத்யா அவர்கள் அமைதி காத்தார். வாய் திறக்கவே இல்லை, எதுவுமே பேசல. அவருடைய நிலைப்பாடு என்ன என்பது கூட இந்த நாட்டு மக்களுக்கு தெரியவே இல்லை. ஆனா வைகோவினுடைய மகன் வையாபுரி திருச்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் உட்கார்ந்து கொண்டு புதிய தலைமுறை தொலைக்காட்சிக்கு ஒரு நேர்காணல்ல ஏதோ சமூக விரோத செயல்களில் இவர் ஈடுபடுபவர் என்பது போன்ற ஒரு செய்தியை உருவகப்படுத்தி அவர் பேசி இவருடைய மனைவிக்கு எதற்காக வாய்ப்பு கொடுத்தார், இவருடைய மனைவிக்கு வாய்ப்பு கொடுக்க கூடாது என்று கட்சியில சொன்னார். 50% உள்ளாட்சியில இடஒதுக்கீட்டை அமல்படுத்திய முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களினுடைய திராவிட மாடல் ஆட்சி நடைபெறுகிறது. இந்த திராவிட மாடல் ஆட்சி நடைபெறுகிற இந்த காலத்தில் உட்கார்ந்து கொண்டு பேசுகிறார். எதற்காக அவருடைய மனைவிக்கு வாய்ப்பு? அது மகளிருக்கு தரப்பட்ட இடஒதுக்கீடு. அந்த அடிப்படையில் அவர் போட்டியிட்டு இருக்கிறார், போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கிறார். இத்தனை நாட்களாக கேட்காத கேள்வி அப்ப சிறுமைப்படுத்துகிற விதமாக அவர் ஏதோ சமூக விரோதிகளோடு தொடர்புடையவர் என்பது போலவும் சமூக விரோத கும்பல்களை இயக்குபவர் என்பது போலவும் ஒரு ஆன்டி சோசியல் எலமெண்ட் மாதிரி அவர் செயல்படுறாரு. ஒரு கட்சிக்கு 32 ஆண்டு காலமாக பயணித்த ஏறக்குறைய 22 ஆண்டுகளுக்கு மேலாக துணை பொதுச் செயலாளராக இருந்த ஒருவர் குறித்து நேற்றைக்கு திடீரென வைகோவினுடைய மகன் என்கிற ஒற்றை அடையாளத்தோடு உள்ளே நுழைந்திருக்கிற துரை வைகோ என்ன பேசுறாருன்னா, கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் சமூக விரோத செயல்களில் ஈடுபடுபவர் என்பது போன்ற உருவகப்படுத்தி பேசுறார். அப்போ பொதுவெளிக்கு எடுத்துட்டு கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளரை அவமானப்படுத்தியது யார்? இந்த கட்சியினுடைய கட்டுப்பாட்டுக்கு எதிராக பேசியது யார்? இந்த கட்சியினுடைய கட்டுப்பாட்டுகளுக்கு விதிகளுக்கு எதிராக செயல்பட்டது யார்? வைகோவினுடைய மகன் வையாபுரி தானே. அப்போ வையாபுரி மீது தானே முதல்ல நீங்க ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கிறதுக்கு பரிந்துரை செஞ்சிருக்கணும். பொதுச் செயலாளராக இருந்து நீங்கள் உண்மையிலேயே இந்த கட்சியை கட்டி காப்பாற்ற வேண்டும் என்று நினைத்தீர்களானால் உங்களுடைய மகனுக்கு அனுப்பிச்சிருக்கணும். உங்க மகனுக்கு அனுப்பிச்சிட்டீங்களா? விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பிச்சிட்டீங்களா? அவரை முதன்மை செயலாளர் பொறுப்பிலிருந்து தற்காலிகமாக நீக்கிறோம்னு சொல்லிட்டீங்களா? இல்லையே. அண்ணன் மல்லை சத்யாவுக்கு மட்டும் நடவடிக்கை, அவருக்கு மட்டும் நோட்டீஸ் அனுப்பி அவரிடம் மட்டும் விளக்கம் கேட்போம். ஆனால் இதற்கு முதல் காரணமாக இருந்த வைகோவினுடைய மகன் வையாபுரி பத்தி எந்த கேள்வியும் கேட்க மாட்டோம் அப்படின்னா என்ன சார் நியாயம் இது? வைகோ உண்மையிலேயே கட்சி தான் நடத்துகிறாரா அல்லது வேற எதையாவது நடத்துகிறாரா என்கிற கேள்வி இப்போது பொது சமூகத்தின் முன்னால் எழுந்திருக்கு. ஏன்னா அண்ணன் மல்லை சத்யா அவர்கள் நிசப்தமாக இருந்து சமூக வெளிக்கு பேச வேண்டும் என்கிற கட்டாயத்தை ஏற்படுத்தியது வைகோவினுடைய மகன் வையாபுரி தான். அது அவரே சொன்னார், நான் மௌனம் கலைகிறேன். ஏன் மௌனம் கலைகிறேன் என்று சொன்னால், நான் அமைதியாக இருந்து விட வேண்டும் என்றுதான் நினைத்தேன். தலைவர் வைகோ என் மீது வைத்த குற்றச்சாட்டுகள் என்னால் பேச முடியாத நிலைக்கு என்னை இட்டு சென்றது. ஆனாலும் அவருக்கு சங்கடத்தை ஏற்படுத்தி விடக் கூடாது என்று நான் அமைதியாக இருந்தேன். ஆனால் அவருடைய மகன் வையாபுரி என் மீது தீர்க்கவே முடியாத ஒரு பழியை சுமத்தியதற்கு பிறகு, நான் ஏதோ சமூக விரோத செயலில் ஈடுபடுபவன் என்பது போன்ற ஒரு உருவகத்தை படுத்தியதற்கு பிறகு இதற்கு மேலும் நான் பேசாமல் இருக்க முடியாதுன்னு பொதுவெளிக்கு வந்தார்ல. அப்ப அவர் மீது நடவடிக்கை எடுக்காமல் இவர் மீது மட்டும் நடவடிக்கை எடுப்பது என்பது அறத்துக்கு மாறாக வைகோ இயங்குகிறார் என்பதைத்தான் வெளிப்படுத்துவதாக நான் புரிந்து கொள்கிறேன். எனவே ராமதாசினுடைய நடவடிக்கை, கட்சியில் எல்லா அதிகாரம் இருந்தாலும் ஒரு ஜனநாயக பூர்வ நடவடிக்கையை அவர் எடுக்கிறார். ஆனால் ஜனநாயகத்தை காலில் போட்டு மிதித்து விட்டு எந்த வகையிலாவது தன்னுடைய மகனுக்கு கட்சியை கொண்டு போய் சேர்த்து விட வேண்டும் என்கிற ஒரே காரணத்தை
ஒரே நோக்கத்தை கொண்டு வைகோ இயங்கிக் கொண்டிருக்கிறார் என்பதுதான் இந்த ஒழுங்கு நடவடிக்கைக்கு பரிந்துரை செய்கிறேன், விளக்கம் கேட்கிறேன் என்கிற நோட்டீஸ் அனுப்பியதன் மூலமாக வெளிப்படுகிற செய்தி. இல்ல அந்த ஒழுங்கு நடவடிக்கையிலுமே அவங்க என்ன குறிப்பிடுறாங்க, சட்ட விதிகளின்படி நீங்க அதுக்கு அட்பாற்பட்டு நீங்க கட்சி பத்தி கட்சி தலைவர் பத்தியும் அவதூறு பரப்புற வகையில பல்வேறு செய்தி ஊடகங்களுக்கும் யூடியூப் சேனல்ஸ்க்கெல்லாம் நீங்க செய்தி கொடுத்திருக்கீங்க, பேசியிருக்கீங்க. அது சட்டத்துக்கு புறம்பா நம்ம கட்சி விதிகளுக்கு அப்பாற்பட்டதா செயல்களா இருக்கு அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அப்போ கட்சிக்கு ஒரு களங்கம் விளைவிச்சிட்டீங்க, குந்தகம் விளைவித்துட்டீங்கிற மாதிரியான கருத்து அவங்களோடதான் இருக்கு. 4 அறைக்குள் பேசி தீர்க்க வேண்டிய பிரச்சனையை பொதுவெளிக்கு எடுத்துட்டு வந்தது யாரு? வைகோவும் அவருடைய மகனும் தானே. சம்பந்தமே இல்லாத ஒரு கேள்வி, அது குறித்து பேசுகிற போது வேறு ஒரு செய்தியை சொல்லி வழிய திணித்து இந்த பிரச்சனையினுடைய துவக்க புள்ளியாக இருந்தது யார்? வைகோ தானே. அதன் பிறகு இந்த பிரச்சனையை வேறு திசைக்கு எடுத்து சென்றது யார்? வைகோவினுடைய மகன் வையாபுரி தானே. அப்ப பிரச்சனையை நீங்கள் துவக்கி வைத்து விட்டு பிரச்சனையை உருவாக்கியதற்கு பிறகு அதிலிருந்து மீண்டு வர வேண்டும் என்று ஒருவர் எதிர்வினை ஆற்றினால், எதிர்வினை ஆற்றியவர் மீது நடவடிக்கை எடுப்பீங்க அப்படின்னு சொன்னா உங்க நடவடிக்கை எத்தகைய பாரபட்சமான நடவடிக்கைங்கிறது தெரியுதா? நான் அதனாலதான் கேட்கிறேன், வைகோவினுடைய மகனுக்கும் நோட்டீஸ் அனுப்புங்க. ஏன் புதிய தலைமுறை தொலைக்காட்சியில கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் குறித்து அவதூறு பரப்புகிற விதமாக பேசினார்? அவர் ஏதாவது ஒரு ஆதாரத்தை சொல்ல முடியுமா? அவர் பேசினார்ல, அவர் பேசியதற்கு ஒரு ஆதாரத்தை சொல்ல முடியுமா? ஆனா அண்ணன் மல்லை சத்யா தொடர்ச்சியாக பேசிய எல்லாவற்றுக்கும் ஆதாரங்கள் இருக்கிறது. சாதிய ரீதியாக அவரை தனிமைப்படுத்துவதற்கு முயற்சித்தார்கள் என்பதற்கான ஆதாரங்கள் பலவற்றை அவரே சொன்னார். கட்சியினுடைய நிர்வாகிகள் பலர் வைகோவினுடைய மகனுடைய பேச்சை கேட்டுக்கொண்டு ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய மரணத்துக்கு நான் அஞ்சலி செலுத்துகிற போது ரஞ்சித் மாரி செல்வராஜை யதார்த்தமாக சந்தித்தேன், திருமுருகன் காந்தியையும் சந்தித்தேன், அதற்கு ஒரு சாயத்தை பூசினார்கள். அதற்கு ஒரு சாயத்தை பூசி என்னை ஒரு வளையத்துக்குள் அடக்க பார்த்தார்கள். பல்வேறு குற்றச்சாட்டுகளை என் மீது எந்தெந்த வகையில் எல்லாம் இந்த 4 ஆண்டு காலமாக சுமத்தினார்கள். நான் என்ன தவறு செய்தேன் என்பதை அவரே பல நேரங்களில் பேசி இருக்கிறார். அப்போ கட்சியினுடைய உள் விவகாரம், உட்கட்சி விவகாரம் 4 சுவருக்குள் பேசி முடிக்க வேண்டியதுன்னு இன்னைக்கு அறிவுக்கு எட்டிய வைகோவுக்கு அன்றைக்கு அறிவுக்கு எட்டவில்லையா? அந்த ஒரு யூடியூப் சேனல்ல உட்கார்ந்து நீங்க பேசும்போது அன்னைக்கு உங்களுக்கு தெரியலையா கட்சியினுடைய விவகாரத்தை, கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் குறித்து நாம பேசுறோமேன்னு அன்னைக்கு நீங்க நினைக்கலையா? அப்ப இன்னைக்குதான் உங்களுக்கு ஞான உதயம் வந்ததா? அன்றைக்கு உங்களுக்கு அறிவு வேலை செய்யாமல் போயிடுச்சா? அப்படித்தானே கேட்க வேண்டியிருக்கு. இப்ப கூட பாருங்க, இந்த நடவடிக்கையெல்லாம் எப்ப எடுக்கிறீங்க? 17ஆம் தேதி இந்த மாதம் எடுக்கிறீங்க. இந்த பிரச்சனை 2 மாத காலமாக நடக்குது. கட்சியினுடைய மாநாடு, மாநில மாநாடு, அதுவும் ஆண்டு தவறாமல் நடத்துகிற மாநாடு திருச்சியில அறிவிக்கப்படுது. ஏன் துணை பொதுச் செயலாளர் பேரை நீங்க போடல? ஏன் துணை பொதுச் செயலாளர் பேரை நீங்க போடல? சரி, இன்னொரு விஷயத்துக்கு வருவோம். வைகோ ஒரு ஊடகத்துல அண்ணன் மல்லை சத்யா குறித்து அவதூறு செய்தியை பேசிட்டார். பேசியதற்கு பிறகு அவர் அமைதியாகத்தான் இருக்கார். பூந்தமல்லியில ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்யறாங்க. அந்த கூட்டத்துக்கு மல்லை சத்யா அவர்கள் வரக்கூடாது என்பதற்காகவே நிர்வாகிகளை அழைத்து அவரோட படத்தை போடாதீங்க, அவருடைய பேரை போடாதீங்கன்னு சொல்றாங்க. அதை நிர்வாகிகளை வெளிப்படுத்துறாங்க. இன்னைக்கு அதே பூந்தமல்லியில அண்ணா பிறந்த நாளினுடைய மாநாடு குறித்த பணிக்குழு கூட்டத்தை இன்னைக்கு நடத்திட்டார் அண்ணன் மல்லை சத்யா. எந்த இடத்தில் அவர் புறக்கணிக்கப்பட்டாரோ அந்த இடத்தில் நின்று இன்றைக்கு கூட்டத்தை நடத்தி முடிச்சிருக்க. அப்ப தொடர்ச்சியாக நீங்க இதற்கு முன்பே ஏதோ ஒரு திட்டத்தோடு தானே செயல்பட்டு இருக்கீங்க. இன்னைக்கு நீங்க ஒழுங்கு நடவடிக்கைக்கு போற ஆட்கள், இன்னைக்கு நீங்க நோட்டீஸ் அனுப்பக்கூடிய ஆட்கள், ஏன் சார் அன்னைக்கு நீங்க அழைப்புதல்ல பேர் இல்ல? துணை பொதுச் செயலாளர் பேர் இல்லாம ஏன் அழைப்புதல் வெளியிட்டீங்க? 7 மாவட்டங்கள்ல போய் சுற்றுப்பயணம் மேற்கொள்றாரு. ஒரு இடத்துல கூட துணை பொதுச் செயலாளர் பேரை இடம்பெறல. அப்போ நீங்க ஏற்கனவே ஒரு திட்டத்தை வகுத்துட்டீங்க. இதற்கு முன்பு கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு சென்னையில் நடந்த அண்ணா பிறந்த நாள் விழாவில் அவருடைய படம் திட்டமிட்டு புறக்கணிக்கப்பட்டது. அதற்காக கட்சியினர் பலர் கொந்தளிச்சாங்க. கொந்தளித்த கட்சியினர் எல்லாம் வெளியேற்றப்பட்டார்கள். யாரெல்லாம் அவருக்கு ஆதரவாக பேசினார்களோ அவர்கள் எல்லாம் ஓரம் கட்டப்பட்டார்கள். அப்ப தொடர்ச்சியாக ஒரு நடவடிக்கையை நீங்க மேற்கொண்டுகிட்டே வர்றீங்க. பல ஆண்டு காலமா இது நடக்குதுன்றீங்களா? ஆமா, வைகோவினுடைய மகன் வையாபுரி வருகைக்கு பிறகு இது தொடர்ச்சியாக நடக்குது. அதுதானே குற்றச்சாட்டு. அதற்கு முன்பு வரை கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் இருந்து எல்லா நிலையிலும் சிறப்பாக செயல்பட்டவர். திடீரென இவருடைய மகன் வருகைக்கு பிறகு அவருடைய மகனுக்கு இவர் மீது இருந்த வெறுப்பு. காரணம் என்னன்னா, அவரை விட இவர் இன்டலெக்சுவல், அவரை விட இவர் கள செயல்பாட்டாளர், அவரை விட இவர் தொண்டர்களுடைய மனங்களை அறிந்தவராக இருக்கிறார். அண்ணன் மல்லை சத்யா அவர்களுடைய சுகதுக்கங்களில் பங்கெடுத்தவராக இருக்கிறார். வாடையிலும் கோடையிலும் அவர்களோடு நின்றவராக இருக்கிறார். எனவே அவருக்கு இருக்கிற செல்வாக்கு, அவர் மேடையில் பேச வருகிற போது ஏற்படுகிற ஆரவாரம், உற்சாகம், இவையெல்லாம் அவருடைய கண்களை உறுத்துகிறது.
எனவே இவரை அப்புறப்படுத்தி விட வேண்டும் என்று முடிவெடுத்து திட்டமிட்டு 4.5 ஆண்டு காலமாக செயல்பட்டார் வைகோவினுடைய மகன் வையாபுரி என்பதுதான் யதார்த்தமான உண்மை. ஓகே. அப்போ மல்லை சத்யா வந்து தொடர்ந்து செய்திகள்ல ஊடகங்களை பேட்டி கொடுக்கறப்பையும் சரி தான் மதிமுகங்கிறத கிளைம் பண்ணிக்கிட்டே இருந்தார். ஏன்னா இப்ப வரைக்கும் கட்சியில இருந்து நீக்கல, நானும் விலகல அப்படிங்கிறத சொன்னாரு. அப்போ இவர் இப்படியே விட்டோம்னா தொடர்ந்து தான் மதிமுக காரன் தான், அந்த பதவி துணை பொதுச்செயலாளர் தன்னிட்ட தான் இருக்கு அப்படிங்கிறத இவர் பதிவு பண்ணிக்கிட்டே இருப்பாரு. அந்த கட்சி பொறுப்போடைய தானே உட்கார்ந்து அவர் வந்து உண்ணாவிரதமும் மேற்கொண்டாரு. அப்பனா அந்த பதவியும் பொறுப்பும் அவர்கிட்ட இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால இந்த நடவடிக்கை என்ன புரிஞ்சுக்கிறதா? அதாவது பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட துணை பொதுச் செயலாளர் பொறுப்பு, அது நியமன பதவி அல்ல. ஏதோ அறிவிச்சிட்டாங்க உடனே நடவடிக்கை எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்றதுக்கு. பொதுக்குழு உறுப்பினர்கள் கூடி முன்மொழிந்து மனுவுல அதை பொதுக்குழு அந்தஸ்துள்ள உறுப்பினர்கள் வழிமொழிந்து அவரை பொதுக்குழு ஏற்றுக்கொண்டது ஒருமனதாக. அப்போ இது வந்து எலக்ட்ரோல் போஸ்ட். இதுக்கு நீங்க நடவடிக்கை எடுக்கணும்னா ஒழுங்கு நடவடிக்கை குழுக்கு பரிந்துரை செய்யணும். இன்னைக்கு ராமதாஸ் என்ன பண்ணிருக்காரு, ஒழுங்கு நடவடிக்கை குழு அமைப்பு செயலாளருக்கு பரிந்துரை செய்யணும். ஆனா இங்க வைகோ நேரடியாக நோட்டீஸ் அனுப்புறாரு பொதுச் செயலாளர். சரி, கட்சியினுடைய விதி அப்படி இருக்கு அப்படின்னா அப்போ நீங்க வந்து இத்தனை நாட்களாக என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுமையாக பார்த்து, இவருக்கு மக்கள் செல்வாக்கு இருக்கு, இவர் பெரிய அளவிலான கூட்டத்தை திரட்டுகிறார் என்று தெரிந்ததற்கு பிறகு அவர் அந்த கிளைம் பண்ணக்கூடாதுங்கிற வேலையை நீங்க செய்றீங்க. அவர் வந்து கிளைம் பண்றாரா கிளைம் பண்ணலையா அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நீங்க எடுத்திருக்கிற நடவடிக்கை சரிதானா? முதல்ல இது ஒரு கட்சியை சீராக வழிநடத்தக்கூடிய ஒரு தலைவருக்கு உண்டான செயலா என்று கேட்டால் இல்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை. நீங்க என்ன பண்றீங்க, இதை என்னைக்கு செஞ்சிருக்கணும்னா அவர் மீது உங்களுக்கு எப்போது நம்பிக்கை இழந்ததோ, எப்போது உங்களுடைய மகனும் நீங்களும் சேர்ந்து அவர் குறித்து அவதூறு பரப்பினீர்களோ, எப்போது உங்களுடைய கட்சியினுடைய மாவட்ட செயலாளரை உங்களுடைய தலைமையகத்திலேயே உட்கார வைத்து ஒரு நேர்காணலை ஒரு ஊடகத்துக்கு நீங்களே ஏற்பாடு செய்து செட்டப் செய்யப்பட்ட நேர்காணல் அது. அந்த நேர்காணல்ல உட்கார்ந்து கொண்டு அவர் சொல்றாரு சமூக விரோத செயலில் ஈடுபடுறாருன்னு நேரடியாக வைகோவினுடைய மகன் வையாபுரி சொல்லல. அவர் என்ன சொன்னாருன்னா சமூக விரோத செயல்களில் ஈடுபடுகிறார் என்பது போன்ற தொனியில பேசி சில செய்திகளை சொல்லாம மறைச்சாரு. அவர் சொல்லாம மறைச்ச செய்தியை ஒரு மாவட்ட செயலாளர் தாயகத்துல கட்சியினுடைய தலைமை அலுவலகத்துல உட்கார்ந்து ஒரு பிரதான ஊடகத்துக்கு பேசினார். ஏன் பேசினார்னு கேட்டீங்களா? தாயகத்துல உட்கார்ந்து கொண்டு அவர் பேசுவதற்கு யார் சார் அனுமதி கொடுத்தது? யாருடைய உத்தரவின் பேரில் அந்த நேர்காணல் நடைபெற்றது? அப்ப அவர் பேசிய கருத்து யாருடைய கருத்து? அவர் பேசிய கருத்து வைகோவினுடைய மகன் வையாபுரியினுடைய கருத்து. அப்போ நீங்க வந்து ஒரு நெடிய திட்டத்தோடு செயல்பட்டுட்டீங்க, நீங்க வந்து ஒரு நீண்ட கால நோக்கத்தோடு நீங்க செயல்பட்டுட்டீங்க. இப்போது அவர் அந்த துணை பொதுச் செயலாளர் பொறுப்பில் இருக்கக்கூடாதுன்னு சொல்றீங்க. நீங்க என்ன யோகிதையோட என்ன திமுகவிலிருந்து தூக்கி எறிந்தார்கள் என்று பேசுவீர்கள்? இத்தனை நாட்களாக என்ன பேசினீர்கள்? திமுகவிலிருந்து நான் தூக்கி எறியப்பட்டேன், திமுகவுக்கு நான் எல்லாமுமாக இருந்தேன், என்னை ஒரு இயக்கத்தை வழிநடத்த வேண்டிய நிலையில் வைத்திருந்த கலைஞர் என்னை நேற்றைக்கு கூட சூலூர்ல பேசுறாரு, நான் வந்து என் பேரை நெல்லையில புறக்கணிச்சாங்க, என் பேரை வந்து நெல்லையில போடக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க, எனக்கு ரகசியமாக தகவல் வந்தது, நான் நேராவே போய் கலைஞர்கிட்ட கேட்டேன், நேத்து பேசுறாரு. அப்போ இவ்வளவு நாட்களாக நீங்க நியாயம் கேட்டதை காரணம் என்னவோ அதே காரணத்தை வைத்துக் கொண்டு இன்னைக்கு அண்ணன் மல்லை சத்யாவை நீங்கள் ஒதுக்குகிறீர்கள் என்று சொன்னால் நீங்கள் ஒரு ஜனநாயகவாதியா? நீங்கள் மகனுக்காக எல்லாவற்றையும் துறந்து நிற்கக்கூடியவராக வெளிப்படுறீங்க. உங்களுடைய தன்மைக்கும் உங்களுடைய அரசியல் பயணத்துக்கும் இது உகந்ததல்ல. இன்னைக்கு பொது தளத்துல அம்பலப்பட்டு போயிருக்கிறார் வைகோ, மகனுக்காக அம்பலப்பட்டு போயிருக்கிறார். எல்லா தரப்பில் இருப்பவர்களும் மல்லை சத்யா என்ன தவறு செய்தார் என்றுதான் கேட்கிறார்களே தவிர மல்லை சத்யா ஏன் இப்படி செய்தார் என்று ஒருவரும் கேட்கவில்லை, வைகோ ஏன் இப்படி செய்தார் என்றுதான் கேட்கிறார்கள். அப்போ இது ரெண்டுத்துக்குமான நகர்வு அடுத்த கட்டம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு இங்க வந்து தற்காலிகமா பதவியை பறிச்சு விளக்கம் கேட்டிருக்காங்க, இங்க விளக்கம் கேட்கப்பட்டிருக்கு. இது என்ன அப்படிங்கிறது ஒழுங்கு நடவடிக்கை குழு மூலமா மல்லை சத்யா என்ன பண்ண போறாரு, தன்னுடைய விளக்கமா என்ன குறிப்பிட போறாரு, இல்லைன்னா நீங்க சொன்ன மாதிரி உங்களுடைய மகனுக்கு இந்த கேள்வி வந்து நீங்க கேட்பீங்களா அப்படிங்கிற மாதிரியான கேள்வி எழுப்ப போறாரா, என்ன நிலைப்பாடு எடுக்க போறாரு? ராமதாஸ்க்கு வந்து விளக்கம் கேட்டு அன்புமணிக்கு அனுப்பப்பட்டிருக்கு. இருந்தாலும் அந்த தரப்புல என்ன சொல்றாங்கன்னா பாலு அவர்கள்லாம் நீங்க கூட்டின பொதுக்குழுவே செல்லாது அப்படின்னு சொல்லி சட்டத்திட்ட விதிப்படி கட்சி எங்க கிட்ட இருக்கு, பெரும்பான்மையான பொதுக்குழு உறுப்பினர்கள் எங்க கிட்ட இருக்காங்கன்னு அவங்க கிளைம் பண்றாங்க. இரண்டும் எப்படி நகர போகுதுன்னு நினைக்கிறீங்க? இல்ல, அன்புமணி ராமதாஸ் நிச்சயமாக விளக்கம் கொடுக்க மாட்டார். ஏன்னா அவர் கடந்த காலத்தில் எப்படி வெளிப்பட்டார் என்பதை பார்த்திருக்கிறோம். அவர் ராமதாஸுக்கு கட்டுப்பட்டவராகவே இல்லை. ராமதாஸ் ஏன் கண்ட்ரோல்ல இருக்கணும்னு நினைச்சவர் அன்புமணி. அப்போ ராமதாஸால் பரிந்துரைக்கப்பட்டிருக்கிற எந்த குற்றச்சாட்டுகள்,
ராமதாஸால் பரிந்துரைக்கப்பட்டிருக்கிற இந்த ஒழுங்கு நடவடிக்கையினுடைய நோட்டீஸ் இவை எல்லாவற்றையும் அவர் புறக்கணிப்பார். கடைசியாக அன்புமணியை கட்சியை விட்டு நீக்குகிறேன் என்று அறிவிப்பார் ராமதாஸ். இதுதான் அங்க நடக்க போகுது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, பொதுக்குழுவே செல்லாதுன்றவர் இந்த பொதுக்குழு பரிந்துரைத்த ஒழுங்கு நடவடிக்கையை ஏற்பாரா? ஏற்றுக்கொண்டு விளக்கம் கொடுப்பாரா? அவர் நான் செயல் தலைவரே இல்லைங்கிறாரு, நான் தலைவருங்கிறாரு. ஆனா இவங்க என்ன குறிப்பிடுறாங்கன்னா, செயல் தலைவருக்கு விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்புறோம்னு சொல்றாங்க. அப்போ நான் செயல் தலைவரே இல்லைன்னு சொல்றவரு செயல் தலைவராக உங்களை மென்ஷன் பண்ணி அனுப்பி இருக்கிற நோட்டீஸ்க்கு பதில் சொல்வாரா அப்படின்னு கேட்டா நிச்சயமாக பதில் சொல்ல மாட்டார். ஆனா இங்க அப்படி இல்லை. அண்ணன் மல்லை சத்யாவை பொறுத்தவரை பொதுச் செயலாளர் என்கிற நிலையில் வைகோவுக்கு எல்லா அங்கீகாரத்தையும் எல்லா மரியாதையும் கொடுத்தவர். அவர் மீது விமர்சன கணைகளை அப்பாவும் பிள்ளையும் சேர்ந்து தொடுத்ததற்கு பிறகுதான் இந்த பொது சமூகத்தின் முன்னால் நியாயம் கேட்பதற்காக வந்து நின்றார். இன்னைக்கு கூட இந்த கடிதம் வந்து கிடைக்கப்பட்டதற்கு சில மணித்துளிகளில் நடைபெற்ற பூந்தமல்லியில நடைபெற்ற மாநாட்டு பணிக்குழுவினுடைய ஆலோசனை கூட்டத்தில் அவர் வெளிப்படையாக அறிவித்திருக்கிறார். என்ன சொல்லியிருக்காருன்னா, வைகோவிடம் நான் கேட்கிறேன், நாள் குறியுங்கள், நேரம் குறியுங்கள், உங்களிடத்துல நேரில் ஆஜராகி நான் விளக்கம் தர்றேன்னு சொல்லிட்டார். இனிமே முடிவெடுக்க வேண்டியது வைகோ தான். நீங்க நோட்டீஸ் அனுப்பிச்சு விளக்கம் கேட்டீங்க, விளக்கத்தை நான் நேர்ல வந்து தர்றேன்னு சொல்லிட்டாரு. நீங்க நேரத்தை சொல்லுங்க. அவர் இன்னைக்கு ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு, நான் நேரில் சந்தித்து விளக்கம் தருவதற்கு தயாராக இருக்கிறேன். கட்சியினுடைய பொதுச் செயலாளர் நேரத்தையும் நாளையும் குறிக்கட்டும். இப்ப முடிவெடுக்க வேண்டியது வைகோ தான். இங்க அன்புமணி ராமதாஸ் ஏற்பாரா மறுப்பாரான்னா மறுத்துருவார், வரவும் மாட்டார், பதிலும் சொல்ல மாட்டார். ஆனா இங்க அப்படி இல்ல. ஒழுங்கு நடவடிக்கை பரிந்துரையை ஏற்றுக்கொண்டு உங்களிடத்துல நேரில் சந்தித்து நான் விளக்கம் தரேன்னு இன்னைக்கு அறிவிச்சிட்டாரு. இனிமே முடிவெடுக்க வேண்டியது வைகோ தான். முடிவெடுக்க வேண்டியது வைகோன்னு சொல்றீங்க. ஆனா அவங்க எழுத்துப்பூர்வமான விளக்கத்தை கேட்டதா தானே தகவல் கிடைச்சிருக்கு. அப்போ நீங்க நேர்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா இது இன்னும் கொஞ்சம் பிரச்சனை பெருசாக்குறதுக்கு அவங்க தவிர்க்கலாமே. நாங்க கேட்டது எழுத்துப்பூர்வம். ஒன்னும் பிரச்சனை இல்லையே, ஏன் பயப்படுறாரா வைகோ? ஒன்னும் பிரச்சனை இல்லையே. என்ன பிரச்சனை இருக்கு? கட்சியினுடைய பொதுச் செயலாளர், துணை பொதுச் செயலாளர் பொதுச் செயலாளரை நேர்ல சந்திச்சு நான் விளக்கம் கொடுக்குறேன்னு சொல்றாரு. இது ஒரு நியாயமான அணுகுமுறை தானே? நீங்க வந்து கடிதத்தின் வாயிலாக கொடுக்கணும்னு சொல்றீங்க அப்படின்னு சொன்னா அப்ப அதுலயே உள்நோக்கம் இருக்கு. நீங்க அவரை எதிர்கொள்ள பயப்படுறீங்கன்னு அர்த்தம். மல்லை சத்யாவை கண்டு அஞ்சி நடுங்குகிறார் வைகோ, அஞ்சி நடுங்குகிறார் அவருடைய மகன் என்றுதானே பொருள். நேர்ல அழைச்சு விளக்கம் கேட்கலுங்க, என்ன தப்பு இருக்கு? அதாவது நீங்க பல கட்சிகள்ல ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கிறத பார்த்திருப்போம். என்ன சொல்லுவாங்கன்னா, ஒழுங்கு நடவடிக்கை குழுவின் முன்பாக ஆஜராகி விளக்கம் அளிக்கணும்பாங்க. அப்ப ஆஜராகி விளக்கம் அளிக்கணும்னா என்னன்னா, அவங்க ஸ்டேட்மெண்ட்டை ரெக்கார்ட் பண்ணிக்குவாங்க. ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு அது எழுத்துப்பூர்வமாக இருக்கலாம், குரல் வடிவில் இருக்கலாம், ஏதோ ஒரு வடிவில் இருக்கலாம், வீடியோவாக கூட ரெக்கார்ட் பண்ணிக்கிறதெல்லாம் இருக்கு நிறைய கட்சிகள்ல. அதை வந்து ஒழுங்கு நடவடிக்கை குழு பொதுச் செயலாளருக்கு இல்ல கட்சியினுடைய உச்சபட்ச அதிகாரம் பெற்றிருக்கிற ஒருவருக்கு கொடுப்பாங்க. இப்ப அவர் என்ன சொல்றாரு, பொதுச் செயலாளரே அனுப்பிச்சிருக்காரு. பொதுச் செயலாளருக்கு தான் உச்சபட்ச அதிகாரம். பொதுச் செயலாளரே நோட்டீஸ் அனுப்பிச்சிட்டாரு. அப்ப பொதுச் செயலாளர் முன்பு நான் நேர்ல ஆஜராகிறேன்னு சொல்றாரு. நீங்க நேரம் சொல்லுங்க, நாள் சொல்லுங்க, நான் நேர்ல வர்றேன்றாரு. சொல்லிட வேண்டியதானே? உங்களுக்கு விளக்கம் வேணுமா அல்லது அண்ணன் மல்லை சத்யாவை விளக்க வேணுமா? ரெண்டுல எது உங்களுடைய நோக்கம்? உண்மையிலேயே இந்த கட்சியில் அவர் இருக்கணும், அவர் இந்த கட்சியில் பயணிக்கணும், அவர் மீது சுமத்தப்பட்டிருக்கிற குற்றச்சாட்டுக்கு அவர் விளக்கம் அளிக்கணும். நீங்க எந்த வடிவத்தில் வேணுமோ விளக்கத்தை பெறலாம். இப்ப பிடிவாதத்தை யார் பிடிக்கிறது? வைகோ பிடிக்கிறார். அப்படித்தான் நான் புரிஞ்சுக்கிறேன். இப்ப நீங்க கேட்ட கேள்வியிலிருந்து எழுத்துப்பூர்வமா தானே கேட்கறாங்க, ஏன் நேர்ல வரணும் அப்படின்னா, ஏன் நேர்ல வரக்கூடாது? இதை விட இன்னும் உகந்ததாச்சே நேர்ல வர்றது. இன்னும் கூடுதலா நீங்க கேட்க வேண்டிய கேள்வி எல்லாம் கேட்கலாமே. அவர் இதற்காக பதில் சொல்வதை விட எல்லா உங்களுடைய சந்தேகங்களுக்கும் பதில் சொல்லிடுவார்ல ஒரேடியாக. நேராவே கூப்பிட்டு கேட்டுருங்க, என்னன்னு விசாரணை நடத்திடுங்க. விசாரணையினுடைய முடிவை நீங்க அறிவிங்க. ஏன்னா நீங்க தான் உச்சபட்ச அதிகாரம் பெற்றிருக்கிற பொதுச் செயலாளர், ஜெனரல் செக்ரட்டரி நீங்க தான். நீங்க முடிவு அறிவிங்க. ஆனா அவர் விளக்கம் தர்றேன்னு சொல்லிட்டாரு. அப்ப அந்த விளக்கத்தை நீங்க கேட்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கிறது. நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் என்பதை நாடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. அப்போ இந்த பக்கம் வந்து விளக்கம் கொடுக்க மாட்டார் அப்படிங்கிறது ஓரளவுக்கு நம்மளால டிராஃப்ட்ல புரிஞ்சுக்க முடியுது. சோ அந்த காரணத்தை சொல்லி அன்புமணி ராமதாஸ் நீக்கப்படுவார் அப்படின்னும், இந்த பக்கம் மல்லை சத்யா எழுத்துப்பூர்வமா தான் கேட்டிருக்காங்க. இவரு நேரடியா வரும் அப்படின்னு சொல்லி இருக்கிறதுனால அதுக்கு அவங்க அனுமதிப்பாங்களாங்கிறது ஒரு $1 மில்லியன் கொஸ்டின் தான். அப்படி அனுமதிக்காத பட்சத்துல இவரு விளக்கம் கொடுக்கல, நாங்க கேட்ட மாதிரி விளக்கம் கொடுக்கலன்னு சொல்லி இவரை நிரந்தர நீக்கமும் செய்யறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்கு இல்லையா? இல்ல, அவரை நேரில் சந்திப்பதற்கு வைகோ தயார் இல்லை என்று சொன்னால் வைகோ ஜனநாயக படுகொலையை நிகழ்த்துகிறார் என்றுதான் பொருள். உட்கட்சி ஜனநாயகத்தை காலில் போட்டு கொளுத்துகிறார் என்றுதான் பொருள். தன்னுடைய மகனுக்காக கட்சியை சிதைத்து சின்னாபின்னமாக்குவதற்கு வைகோ தயாராகி விட்டார் என்றுதான் பொருள். உங்களுக்கு குற்றச்சாட்டை நீங்க வச்சுட்டீங்க. குற்றச்சாட்டுக்கான பதிலை எந்த வடிவத்துல சொன்னா, இந்த வடிவத்துலதான் சொல்லணும்னு ஏன் நீங்க நெருக்கடி கொடுக்குறீங்கன்னு கேட்கிறேன். ஏதோ ஒரு வடிவத்தில் குற்றச்சாட்டுக்கு பதில் சொல்றேன்ட்டார்ல, பதில் சொல்ல மாட்டேன், நீங்க யார் என்ன கேள்வி கேட்கறதுக்கு, நான் உங்களை கேள்வி கேட்கிறேன், அது எதேச்சதிகார போக்கு.
அதல்ல இங்க செய்தி. அவர் ரொம்ப தெளிவா ஒரு செய்தியை சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, நான் நேரில் உங்கள் முன்னால் ஆஜராகிறேன், ஆஜராகி நான் விளக்கம் அளிக்கிறேன் என்று எப்போது நான் உங்களை சந்திக்க வேண்டும் என்பதற்கான நேரத்தை, நாளை, இடத்தை நீங்கள் குறிப்பிடுங்கள்னு சொல்றாரு. கட்சியினுடைய தலைமை அலுவலகத்துக்கு இத்தனாம் தேதி வந்து விளக்கம் கொடுங்கன்னு சொல்லிட்டு போங்க. அப்போ அதை சொல்ல மாட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்கிறது என்றுதானே பொருள். அப்ப நீங்க தான் அதற்கு பதில் சொல்ல வேண்டியவர். அதற்கு நீங்கள் பதில் சொல்லிவிட்டு நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் என்பதை நீங்கள் பின்னாளில் அறிவிக்கலாம். ஒன்றும் தப்பு கிடையாது. எப்படியும் அவரை அப்புறப்படுத்தணும்ன்ற முடிவுக்கு வந்துட்டீங்க. மகனுக்காக தன்னுடைய சேனாதிபதியை காவு கொடுப்பதற்கு தயாரானதால் தான் அவருக்கு கொலைப்பலி என்கிற அந்த அவதூறு பட்டத்தை சுமத்தினார் வைகோ. அவரை பொது சமூகத்தின் முன்னால் தலைகுனிய வைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அவருடைய மகன் வையாபுரி ஒரு பிரதான ஊடகத்தில் தோன்றி அவர் குறித்த அவதூறுகளை பரப்பினார். இதுதான் இன்னைக்கு மக்கள் கேட்கக்கூடிய கேள்வி. அப்போ அந்த கேள்விக்கு இத்தனை நாட்களாக பதில் சொல்ல முடியாம 2 மாத காலமாக பொது சமூகத்தின் முன்னால் அவமானப்பட்டீங்க. வைகோ 6 பிரதமர்களை கேள்வி கணைகளால் தொலைத்தெடுத்தவர்னு சொல்லுவாங்க. நாங்களே பல மேடைகள்ல அவரை ஆராதித்து அப்படி பேசியிருக்கோம் கட்சியில இயங்கிய காலத்துல. ஆனா இன்னைக்கு பத்திரிகையாளர்கள் ஒரு கேள்வி கேட்கிறாங்க. மல்லை சத்யா காஞ்சிபுரத்துல மாநாடு நடத்துறாரு, நீங்க திருச்சி நடத்தினர். நான் அதை பற்றி பேச விரும்பவில்லை அப்படிங்கிறாரு. நான் என்ன கேட்கிறேன், நடத்தட்டும், வாழ்த்துக்கள்னு சொல்லிட்டு போங்க. ஒரு மெச்சூர்டு லீடரா வெளிப்படுங்க சார். ஏன் சார் இவ்வளவு வன்மம் உங்களுக்கு? கேள்விக்கு பதிலே சொல்ல மாட்டேன்னா என்ன அர்த்தம்? இன்னொன்னு பத்திரிகையாளர்களை பார்த்து கேட்கிறாரு, உங்களுடைய அறிப்புக்கு நான் செய்தி சொல்லணுமான்னு கேட்கிறாரு. என்ன ஒரு மோசமான பேச்சு இது! இவ்வளவு மோசமாக வெளிப்படுகிறாரே வைகோ, ஏன் பதட்டம்? ஏன் சார் பதட்டப்படுறீங்க? நீங்க 6 பிரதமர்களை கேள்வி கணைகளால் தொலைத்தெடுத்திருக்கீங்க. 6 பிரதமர்களை கேள்வி கேட்ட வைகோவுக்கு ஒரு ஊடகவியலாளருடைய கேள்வியை எதிர்கொள்ள முடியலையா? தெம்பு இல்லையா? திராணி இல்லையா? நடுங்குறீங்களா? நீங்க அப்படித்தானே வெளிப்படுறீங்க நீங்க. அப்போ உங்களுடைய உள் மனசு உங்களை அறுக்கிறது என்றுதான் பொருள். எனவே வைகோ அவரை நேரில் சந்திப்பதற்கான நாளை குறிக்க வேண்டும் என்றுதான் பொது சமூகம் எதிர்பார்க்கிறது. பொது சமூகத்தினுடைய எதிர்பார்ப்பை வைகோ பூர்த்தி செய்வாரா என்று பொறுத்திருந்து பார்ப்போம். என்ன முடிவு வருது அப்படிங்கறத 2 பக்கமும் பொறுத்து பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. இவ்வளவு நேரம் நடிகை கேள்விகளுக்கு மிக நேர்த்தியான தெளிவான பதில்களை கொடுத்ததுக்கு நன்றி சார். நன்றி. Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT ஹாலிடேஸ் தான். சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ்.